கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து மைன்கிராஃப்ட் சீரீஸ் தான். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் இப்போ வந்து பார்ட் 1 போட போகிறேன். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹார்ட் மோடி எக்ஸ்ட்ரீம் மூட்லாம் கிடையாது, நார்மல் மூடு தான். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து 1K லைக் போட்டிங்கன்னா நான் ஷோராக வந்து நாளைக்கே வந்து ஹார்ட் மோட் போடுறேன். இப்போ நம்ம வந்து லாகை வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மரத்தை வந்து இப்போ வந்து கட் பண்ணி இதை வந்து ஏதாவது கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த கேமை பற்றி அவ்வளோதான் தெரியாது கைஸ். ஆர்ஜி கேமிங்கை பற்றி தான் ஆட போகிறோம். ஆர்ஜி கேமிங் தான் வந்து போட்டிருந்தார், அதை பார்த்து தான் நான் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த ஆட்டை நான் கொல்ல மாட்டேன், இல்லை அதை அடுத்த வீடியோவில் போட்டுருவோம் அந்த ஆடை. இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து மரத்தை வெட்டிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு மரத்தை வெட்டின பிறகு இதை வச்சு வந்து பிளாங்க்ஸ் செய்வோம். இப்போ வந்து வெட்டிக்கிட்டே இருக்கேன் கைஸ். அடுத்த நம்ம வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு செய்யலான்னு இருக்கேன். இந்த மரத்தை வெட்டிட்டு இப்போ இருட்டாகிற மாதிரி தான் இருக்குது, அதான் இப்போவே செய்ய போகிறோம் கைஸ். இருட்டாகுதா? காலை இதான் இருக்குது. எதுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு வீடு மாதிரி செஞ்சு வச்சுருவோம் கைஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கும் நல்லது கைஸ். இந்த கேமை பற்றி எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. என் ஃப்ரெண்டு ஆர்ஜி கேமிங் தான் எனக்கு வந்து சொல்லி தந்தான். அதனால் அவனுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு வந்து 1K வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் கைஸ். அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக நாளைக்கே வந்துடும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, நான் போட மாட்டேன். யாருமே அது மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் பண்ணுங்க, ஆனால் அது வந்து ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து லாக் ஒரு ஸ்டாக் எடுத்தாச்சு கைஸ். 1 ஸ்டாக், கரெக்டாக 1 ஸ்டாக். இப்போ வந்து நம்ம வந்து அந்த இது செய்வோம், ஒரு டப்பா இருக்குமே, இதை செஞ்சுட்டு இப்போ வந்து இதில் வச்சுக்கிடுவோம் கைஸ். இதில் வச்சா சேஃப் கிடையாது, நம்ம உள்ளே வச்சுருவோம் கைஸ். இப்போ வந்து நான் வந்து தோண்டிக்கிட்டே இருக்கேன். உள்ளே ஒரு எதுவும் வந்துடக்கூடாது, கேவு. இதில் வச்சுட்டு இப்போ இதில் வச்சுருவோம். இப்போ ஒரு உடன் பிகாக்ஸ் செஞ்சால் தான் கைஸ் இதை மைன் பண்ண முடியும். அதான் உடன் பிகாக்ஸ் செய்ய போகிறோம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோ வேகமாக போட முடியும் என்னால். எனக்கும் நிறைய கண்டென்ட் இருக்குது கைஸ். அதான் இடையில நான் ஷார்ட்ஸும் அந்த மாதிரி போடுறேன், ஆனால் யாருமே பார்க்க மாட்டேங்காங்க. எல்லோரும் அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணுறாங்க கைஸ். அதான் இனிமேலேருந்து ஷார்ட்ஸ் போட வேண்டான்னு இருக்கேன். இப்போ வந்து நம்ம வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். யாருக்கும் பிடிக்கல போல, அதான் நான் இப்போ போட வேண்டான்னு இருக்கேன் கைஸ். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவுக்கு நான் ஷார்ட்ஸு போடலாமா வேண்டாமா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் என்ன வேணுமோ நான் பண்ணணுமோ நீங்கள் தான் சொல்லணும். அதாவது கமெண்ட்டில் உங்களுக்கு தோணுனதை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ எது பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்கள் கைஸ். நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன் கைஸ். இப்போ வந்து நான் வந்து தோண்டிக்கிட்டே இருக்கேன். இது வந்து காபிள் ஸ்டோன்னு நினைக்கிறேன். காபிள் ஸ்டோன் இருங்க பார்க்க. காபிள் ஸ்டோன் தான் கைஸ். வந்து இது வரைக்கும் மைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மேலே ஒரு ரூஃப் மாதிரி போட்டுற வேண்டி தான் காபிள் ஸ்டோனை வச்சு கைஸ். நான் வந்து ஆர்ஜி கேமிங் கூட தான் இந்த கேம் வந்து நான் விளாடுவேன், வேறு யாரு கூடயுமே விளாட மாட்டேன். எனக்கு வந்து தனியாக விளாட வந்து பிடிக்காது. ஆனால் வந்து வீடியோக்காண்டி வந்து கண்டென்ட்டுக்காண்டி போடுறேன். எனக்கு வந்து பிடிக்காது தனியாக போட்டால். யார் கூடயாட்டு விளாண்டு போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அதான் இப்போ நான் வந்து தனியாக தான் விளாட்றேன். ஏன்னா ஆர்ஜி கேமிங்க்கும் இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிட்டு கைஸ். எனக்கு வந்து இன்னும் நாள் கிடக்கு. எனக்கு வந்து லேட்டாக தான் லீவே விட்டாங்க, அதனால தான் நாள் கிடக்கு. அதனால தான் நான் இன்றைக்கே கண்டென்ட்டை ஒரு வீடியோ போட்டுடலான்னு இருக்கேன். ஆனால் நான் வந்து வீடியோ வந்து லேட் ஆக்கிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகிட்டு, அதாவது நிறைய வேலை இருந்துச்சு. அதான் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டேன் கைஸ். எனக்கு வந்து டைம் இல்லை, அதாவது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லையா, அதனால தான் நான் வந்து
இந்த ஷார்ட்ஸில் ஆரம்பித்தானே யாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்காது கைஸ். அதான் நான் வந்து மாற்றலான்னு இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்க மாட்டேங்க. நம்ம சப்ஸ்கிரைபரை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து 5 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃபார் 5 சப்ஸ்கிரைபர். வந்து இப்போ நம்ம 5 சப்ஸ்கிரைபர். அடுத்து நம்ம BMW எடிட்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். பார்க்கலான்னா பார்த்துருங்க எல்லோரும். அது சப்டைட்டில் கூடயும் மாத்தேஷ் வர்ஸ்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துருங்க. எல்லாமே அதில் வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். இதுமாரி வந்து அதில் தான் ஷார்ட்ஸ் வரும் கைஸ், இதில் வந்து வராது. இதில் வந்து இனிமேல் கேமிங்கை பொறுத்து தான் வரும். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணால் நான் வந்து போடலான்னு இருக்கேன். நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ் ப்ரோ பிடிச்சிருக்கு அப்படின்னு போடுங்க. போட்டால் நான் ஷார்ட்ஸ் இதுலேயும் போடுறேன். அதுவே பிடிக்கலன்னு போடுங்க. அப்படியே நான் வந்து கேமிங்கை வச்சே போடுறேன் ஷார்ட்ஸு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ரூஃப் மாதிரி எதுவும் ஜோம்பி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு கெட்டி வைக்கணும். இல்லைன்னா ஜோம்பி வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்ருவாங்க கைஸ். இப்போ இந்த பூவெல்லாம் உடச்சிக்கிடும். இது வந்து அப்ஸ்டாக்கிள்ஸ். இந்த கேம் வந்து சொல்லி தந்ததே எங்கள் ஃப்ரெண்டு ஆர்ஜி கேமிங் தான். அதனால அவருக்கு வந்து பிக் அப்ளாட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கைஸ் இது நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ரூம் மாதிரி கட்டிடுவோம். ஒரு கோல் இருந்துச்சுன்னா டார்ச் எடுக்கலாம் கைஸ். வந்து நம்ம வந்து மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அடுத்த பார்ட் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இந்த மைன்கிராஃப்டில் இந்த பார்ட் நான் வந்து கஷ்டப்பட்டு இப்போ வந்து மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆனால் தனியாக விளாட அவ்வளோலாம் எனக்கு வந்து கிடையாது, தைரியம்லாம் கிடையாது. நைட்லாம் ஆனால் சோம்பி வந்துரும்னு ஒரு பயம் இருக்கும். அதான் நான் வந்து தனியாக விளாட மாட்டேன் கைஸ். நான் எப்போவுமே ஆர்ஜி கேமிங் கூட தான் இதில் ஆடுவேன். அப்படி ஆர்ஜி கேமிங் ஒர்க்கில் இருந்தாலுமே நான் ஆர்ஜி கேமிங் எப்படியாட்டு ஃபோன் போட்டு இருக்க சொல்லுவேன் விளாடும் போது. கைஸ் இப்போ வந்து ஒரு கோழியை வந்து வேட்டையாடிடலான்னு இருக்கேன். அதனால் வேட்டையாடிடும். ஐயோ கேக்ஸ் வேறு உடஞ்சிட்டேன் கைஸ். ஓடுது கைஸ் கோழி. கைஸ் கோழியை வந்து சிக்கன் ஃப்ரையாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்னன்ஸ் தேவைப்படும். அதுக்குமே நம்ம எங்கே விட்டோம்? ஓ இங்கேயா இருக்குது. டக்குன்னு மறந்துட்டேன் கைஸ். என்ன கைஸ் இது ஞாபகம் மாதிரியாக இருக்குது கைஸ். நம்ம ஒரு ஆடு பார்த்தோம்ல, எங்கே அதை பன்னிக்குட்டி இருக்குது, அது சாப்பிட்றலாம். தம்பி ஓடாதுப்பா விடே, நின்றுப்பா. அப்படிதான் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்துக்கோ தம்பி. கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் அப்படிதான். தேங்க்ஸ்ப்பா கைஸ். இப்போ வந்து ஒரு பன்னியை வேட்டையாடியாச்சு. இங்கே ஃபுல்லாக கைஸ் இங்கே கெட்டினதே தப்பாக போச்சு பாருங்கள் கைஸ். ஃபுல்லாக இதாக இருக்குது. எப்படி இருக்குன்னே தெரில, எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். அது என்னது வித்தியாசமான பிளாக் இருக்குது கைஸ். இங்கே எல்லாமே ஸ்லோவாக இருக்குது பாருங்கள் கைஸ். இது கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு நினைக்கேன். பிறவா எடுத்துக்கிடுவோம். அடுத்த பார்ட்டில் இங்கே வந்து எடுக்கலாமான்னு வேண்டாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். ஆடு நான் நினச்ச மாதிரியே கிடச்சிட்டு. ஆடு சிக்கிச்சு காய்ஸ். இப்போ ஒரு 2 உள்ளு கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு ஆட்டில் ஒரு உள்ளு தான் கிடைக்கும்னு நினைக்கேன். தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். எப்படியோ கொண்டாச்சு கைஸ். ஒரே ஒரு உள்ளு கிடச்சிருக்கு கைஸ். இருட்டாகுது. ஐயோ எனக்கு இருட்டாவதுனாலே பிடிக்காதே காய்ஸ். ஓடு நிற்காம ஓடு கைஸ். எனக்கு இருட்டானாலே எனக்கு வந்து பயம் கைஸ். வீட்டுக்கு ஓடிடுவோம் கைஸ். இப்படி நடக்கவே கூடாது. மேலே தான் கவர் பண்ணிடுவோம் கைஸ். எனக்கு இருட்டானாலாம் வந்து பயம். அதனால் வந்து இப்படி ஒரு இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு இது மட்டும் விட்டாச்சு. இங்கே எதுவும் ஜோம்பி வந்தாலும் அடிச்சிடலாம். அதுக்கு தான் இப்படி போட்டு இப்படி ஒரு பெட்டு செய்யணும் கைஸ். இது வந்து மோசமான இதெல்லாம் இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஃபர்னன்ஸ் செய்வோம். அதனால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். இதை குக் பண்ணி ஃபர்னன்ஸ் எப்படி போட்டால் வருமா? கோபிள் ஸ்டோனுக்கு பார்த்தா கைஸ். என்ன சுத்தமாக கண்ணே தெரில, ரொம்ப இருட்டாயிடுது கைஸ். நான் கட் பண்ணிட்டு, அதாவது இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. அடுத்து உங்களுக்கு வந்து காலையில் ஆன பிறகு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும்.
கைஸ் இப்போ வந்து நான் கொஞ்சோட மைண்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நம்மளுக்கு வந்து கோல் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் இருட்டாவதுக்கு மட்டும் போகவே மாட்டேங்க. அடுத்து நான் கோலை வச்சு ஒரு டார்ச் செஞ்சுருக்கேன். 18 கோல் இருக்குது. ஒரு பிக்காக்ஸ் வேணும் கைஸ். எனக்கு உடம்பெல்லாம் புல் அரிக்குது கைஸ். ரொம்ப அப்படியே செதற விடுது இந்த இது கேமு. இப்போ வந்து அதான் வந்து இப்போ கோலெல்லாம் வந்து எடுத்துக்கிடுவோம். கோல் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். அப்படின்னா தான் டார்ச்சே செய்ய முடியும். நிறைய கிடைக்குது. இப்போ வேகமாக மைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு கோல் இருக்குது கைஸ். நிறைய கோல் தான் கைஸ் கிடைக்கி. இந்த கோல்டு அந்த மாதிரி கிடைக்க வேண்டாம். நீங்களே சொல்லுங்கண்ணே. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ராசி வந்து ராஜகோபால் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி அடுத்து நம்ம ஒரு இதே ஆரம்பிச்சிடலாம். அதாவது அழகாக ஒரு வீடே ஒரு பங்களா மாதிரி கட்டிடலாம். இந்த சாதா அண்டர் கிரவுண்டை பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஆனால் இருட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருட்டி தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரே ஒரு உள் தான் இருக்குது. அதை வச்சு என்ன செய்ய 3 உள் வேணும்னு நினைக்காம 3 உள். இப்போ ஒரு டார்ச் செஞ்சு வச்சுக்கிடுவோம். 8 டார்ச். மீறி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இது ஃபர்னஸ் செஞ்சிடலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்து இந்த வீடியோவை பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் நீங்கள் பண்ணலாம் கைஸ், ஆனால் ரொம்ப பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன் மாதிரி சொல்லுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்னா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேட் வேர்ட்லாம் அனுப்பாதீங்க கைஸ். நான் நிறைய வீடியோலாம் பார்ப்பேன், அனுப்புவாங்க சில பேர். அது அவங்களுக்கு புரியாது. மற்ற அந்த யூடியூபர் வந்து எவ்வளோ பாதிக்கும்னா அவங்களுக்கு வந்து புரியாது. நான் தான் உங்கள்கிட்ட இப்போவே சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து ஒரு இது மாதிரி கட்டிடும் கைஸ். நம்ம வந்து இது மேலேயே ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம கொஞ்சம் வந்து இதை வந்து காலையிலே அனுப்புகிறோம். இது மேலேயே ஒரு கோபிள் ஸ்டோனை வச்சு வீடு கட்டிடுவோம். அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கைஸ். 36 கோபிள் ஸ்டோன் கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட. வேறு இதை வச்சு என்ன செய்ய முடியும்? வேறு ஏதோ பட்டன்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃப்யூச்சரில் செய்யலாம் கைஸ். ஒரு டோர் செய்யணும். டோர் பிரிட்ஜ் டோரா? இது என்ன கைஸ் புதுசாக இருக்குது? 3 செஞ்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து இங்கே வச்சுட்டு பர்மன்ஸ் வந்து கோலை வச்சுட்டு அதை வந்து மீட்டு, அதாவது இந்த போர், அதாவது இது என்னது ரா போர்ச்சி இது உள்ள வச்சுருவோம் கைஸ். கைஸ் இப்போவும் காலைல இப்போ தான் விடியுது கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து இதை அடிச்சுட்டு ஒரு கதவை வச்சுருவோம். சூப்பர் கைஸ். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு கதவு வச்சாச்சு. நைஸ். ஹலோ கைஸ், இது வந்து சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம அண்டர் கிரவுண்டு இதோட நம்ம வந்து பார்ட் 1 வந்து முடிச்சுக்கிடுவோம். அடுத்த வீடியோ அடுத்த பார்ட் வந்து நல்லதாக நான் உங்களுக்கு பண்ணுவேன். இப்போதைக்கு பாய் கைஸ், பாய்.